السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தாலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக அல்லாஹுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக இந்த இடத்தில் நம் எல்லோரையும் அல்லாஹ் கொண்டு சேர்த்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நரகவாசியினுடைய அடையாளங்கள் குர்ஆன் ஹதீஸில் ஒரு நரகவாசி அவர்கிட்ட இன்னென்ன குணங்கள், இன்னென்ன பண்புகள், இன்னென்ன செயற்பாடுகள் இருக்கும் என்று குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பண்புகள், இந்த மோசமான குணங்கள், இதை நாம் அறிந்து அதிலிருந்து எம்மை முற்றுமுழுதாக நாம் தவிர்த்து கொள்வதற்காக, அந்த குணங்களில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்வதற்காகத்தான் இந்த தலைப்பு பேசப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நரகவாசியினுடைய அடையாளங்களில் மிகப்பெரிய முதன்மையான அடையாளம் அஷ்ஷிர்க். இணை வைப்பு ஒருவற்றை இருக்குமாக இருந்தால் அவருக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தை ஹராமாக்கிடுவான். சொர்க்கத்தை ஹராமாக்கிடுவான். சொர்க்கத்தை ஹராமாக்குனான்னு சொன்னால் அவர் நரகவாதி. இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா வ மஅவாஹுன் நார். யார் இணை வைப்பாரோ, இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுவான். அவருடைய தங்குமிடம் நரகம்தான் என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கிறார். சூரா மாயிதா 5வது அத்தியாயம் 72வது வசனத்தில் அல்லாஹ் இதை சொல்கிறார். அப்போ இது மிக பயங்கரமான ஒரு விஷயம். ஒரு மனிதனிடத்தில் இணை வைப்பு, ஷிர்க்கான நடவடிக்கைகள் இருக்குமாக இருந்தால் அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி நரகத்தை தங்குமிடமாக அல்லாஹ் ஆக்கிவிடுகிறான். சிறிய பெரிய இணை வைப்புகளில் இருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதனால தான் ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி அந்த கலிமாவை சரிவர உணர்ந்து அந்த கலிமாவின் அடிப்படையில் அவன் வாழ வேண்டும். இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியங்களை அவன் செய்யக்கூடாது. இணை வைப்பு, சிறிய பெரிய இணை வைப்புக்குள் அவன் போய்விடக்கூடாது. அல்லாஹ் அல்லாத தெய்வங்களை வணங்குவது, அல்லாஹ் அல்லாத தெய்வங்களுக்காக அறுத்து பலியிடுவது, அல்லாஹ் அல்லாத தெய்வங்களிடம் பிரார்த்திப்பது, சமாதிகளிடம் போய் சுஜூது செய்வது, அங்கு பிரார்த்திப்பது, இப்படி ஏராளமான ஷிர்க்குடைய விடயங்கள் இன்று சர்வசாதாரணமாக நடைபெறுவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு நிலை வந்துவிட்டால் இது மிக பயங்கரமான ஒரு நிலை. இது இருந்தாலே, இந்த ஒரு அடையாளம் இருந்தாலே அவர் நரகவாசி என்பதற்கு போதிய சான்றாக இருக்கிறது. அது ஒன்று போதும். அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான், உனக்கு ஹராம்டா நினைச்சு கூட நீ பார்க்க முடியாது. இணை வைத்து விட்டு நீ சொர்க்கத்துக்கு போறது நினைச்சும் பார்க்கல. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. அல்லாஹ் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் அவன் மன்னிப்பான். ஆனால் இணை வைப்பதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதையும் அல்லாஹ் மன்னிப்பான். இணை வைப்போட மௌத்தாகிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி அல்லாஹ் நான் ஷிர்க் செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சிருந்தா அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் இங்கே அல்லாஹ் எதை சொல்கிறான்டா, இணை வைப்போடு ஒருவர் மரணித்து விட்டால் அவருக்கு மன்னிப்பு கிடையாது. அப்போ எனவே இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு விரிவான தலைப்பு. இந்த நரகவாசியினுடைய அடையாளங்கள் என்ற வகையில் இதை நான் முதலாவதாக சுருக்கமாக சொல்லிட்டு, ரெண்டாவது விஷயம், யாரெல்லாம் ஷிர்க், இணை வைப்பு இதில் ஈடுபடுகிறார்களோ
அவர்களுக்கு தெளிவான நரகம் என்பதை அறிந்த நாம் அதோடு சேர்த்து இரண்டாவது விஷயம் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சஹீஹ் புகாரிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள், குல்லு உம்மதி யதுகுலூனல் ஜன்னா இல்லா மன் அபா கீல வமை அபா யா ரசூலல்லாஹ் கால மன் அதாஅனி தஹலல் ஜன்னா வமன் அசானி ஃபகத் அபா. என் உம்மத்தில் எல்லாம் சொர்க்கம் போவார்கள். என் உம்மத்தில் எல்லாம் சொர்க்கம் போவார்கள். இல்லா மன் அபா, மறுத்தவனை தவிர. அபாண்டா மறுத்தவனை தவிர. கீல வமை அபா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, மறுத்தவன் என்றால் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, மறுத்தவன் என்றால் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால மன் அதாஅனி தஹலல் ஜன்னா, எனக்கு கட்டுப்படுபவன் சொர்க்கம் செல்லுவான். ஒமன் அசானி ஃபகத் அபா, எனக்கு மாறு செய்பவன் அவன் மறுத்தவனாவான், அவன் நரகவாதி. அப்போ என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்க்கு மாறு செய்கிறது ரெண்டு விதமாக வரும். ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை கணக்கெடுக்காமல் மாறு செய்கிறது. சுன்னாவை பற்றி கணக்கெடுக்கிறதில்ல, ரசூலா வழிமுறையை பின்பற்றது இல்லை, பிற மத கலாச்சாரத்துக்கு ஒப்பாகி அதை பின்பற்றுறது. இப்போ என்ன, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் இன்னொரு சமூகத்துக்கு ஒப்பாக இருக்கிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை தெளிவாக இருக்க வேறு மத கலாச்சாரத்தை பின்பற்றுது. ரசூலோட அந்த வழிமுறையில் ஒரு ஆசை இல்லை. ஒரு நடிகனால் ஈர்க்கப்படுறது, ஒரு பிரபலத்தால் ஈர்க்கப்படுறது, மார்க்கத்துக்கு முரணான சிந்தனையால் ஈர்க்கப்படுறது. அவருடைய முன்மாதிரியே இஸ்லாத்தில் இல்லாத விஷமங்களையும் பாவங்களையும் அனாச்சாரங்களையும் செய்யக்கூடியவர்களை முன்மாதிரியாக எடுப்பது, இது மாறு செய்கிறது. இன்னும் ஒன்று இருக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை விட்டுட்டு பித்ஆக்களை செய்கிறது, உருவாக்குறது, பித்ஆத். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக இதுதான் மார்க்கம் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். மார்க்கத்தில் எந்த குறையும் கிடையாது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், அல்லாஹ் சொல்றான், தீனை நான் பூர்த்தி ஆக்கிட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்தை உங்களுக்கு பூர்த்தி ஆக்கிட்டேன். தீன் பூர்த்தியானது. நாங்கள் யாரும் புதுசாக உருவாக்குறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. இருக்கிறத பின்பற்றிட்டு போகணும். யாரெல்லாம் பித்அத் செய்வார்களோ, பித்அத்துகளை உருவாக்குவார்களோ, பித்அத்தில் அதை கண்டும் காணாத மாதிரி அதை வாழ்க்கையில் எடுத்து செயல்படுத்துவார்களோ அவர்கள் ரசூலாக்கு மாறு செய்து விட்டார்கள். நீங்கள் ரசூலா பின்பற்றுங்க. அல்லாஹ் நேசிக்கிறீங்களா, நீங்கள் உண்மையில் அல்லாஹ் நேசிக்கிறீங்களா இருந்தால் ரசூலா பின்பற்றுங்க, உருவாக்காதீங்க. குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ். நீங்கள் உண்மையிலே அல்லாஹ் நேசிக்கிறீங்களா இருந்தால் நீங்கள் என்ன பின்பற்றுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்ன பின்பற்றுங்க, ரசூலா பின்பற்றுங்க, நீங்கள் உருவாக்காதீங்க. அப்போ எனவே ரெண்டாவது நரகவாசியினுடைய அடையாளம் ரசூலுல்லாவுக்கு மாறு செய்வார். இந்த மாறு செய்தல் இரண்டு விதமாக வருகிறது. ஒன்று, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை விட்டுட்டு வேறு மதத்தவர்களுக்கு ஒப்பாக தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்வது. ரெண்டாவது, மார்க்கத்தில் நல்லம் என்று நினைச்சு சிந்தனையை போட்டு நாங்கள அமல்களை உருவாக்கி பித்அத்துகளை உருவாக்குவது செய்வது. இதுவும் ரசூலுல்லாஹ்க்கு மாறு செய்கிறது. ரசூலுல்லாஹ் சந்தோஷப்படுவாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழிமுறையை காட்டி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழிமுறை எங்களுக்கு சொல்லி தந்திருக்க நாங்கள் அதை செய்யாமல் விட்டு போட்டு நாங்களா புது புது அமல்களை செஞ்சுட்டு போனால் ரசூலுல்லாஹ் சந்தோஷப்படுவாங்களா? அல்லாஹ் தஆலா சந்தோஷப்படுவானா? இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே பித்அத் செய்வது, ரசூலுல்லாஹ்க்கு மாறு செய்வது என்பது நரகவாசியினுடைய அடையாளங்களில் இரண்டாவது இடத்தில் இருக்குது. இதுவும் விரிவான ஒரு பகுதி. ரெண்டாவது விஷயம். மூன்றாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதாரபூர்வமான ஒரு நபிமொழி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா உஹ்பிருக்கும் பி அஹ்லின் நார். முன்னுக்கு சொர்க்கவாதிகளை பற்றி கேட்குறாங்க, சொல்லி போட்டு அவங்க சொர்க்கவாதிகள் இவங்க தான் சொல்கிறாங்க. ரெண்டாவது கேட்குறாங்க, அலா உஹ்பிருக்கும் பி அஹ்லின் நார், நரகவாசிகள் யாரு, நரகவாசிகளுடைய பண்பு என்ன என்று நான் உங்களுக்கு சொல்லித்தரவான்னு கேட்டாங்க. கேட்டு போட்டு ரசூலுல்லாஹ் 3 பேரை சொன்னாங்க. இந்த 3 பேரும் நரகவாதிகள். இந்த 3 பேரும் நரகவாதிகள். அன்புக்குரிய சகோதரர்களே, நரகவாசிகள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பார்த்தா நீங்கள் யோசிப்பீங்க, நான்
இந்த ஒரு விஷயத்தை ரசூல் அப்படி கடினமாக சொன்னாங்களா அப்படின்னு சொன்னாங்க. உத்துல், அடுத்து சொன்னாங்க ஜவ்வால், அடுத்து சொன்னாங்க முஸ்தக்பீர். இந்த மூன்று பேரும் நரகவாதிகள், இந்த மூன்று பண்புடையவர்களும் நரகவாதிகள் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரி முஸ்லிம் வர செய்தி. ஒன்று உத்துல்னா என்ன? கடினமான இறுக்கமான போக்கு, கடினமான கடுகடுத்த முகம், அதே மாதிரி வார்த்தை, அதே மாதிரி நடத்தைகளில் ரொம்ப இறுக்கமாக இருக்கிற கடின போக்குடையவர்கள். இது இன்னொரு பகுதி இருக்குது, மார்க்க விஷயம். மார்க்க விஷயத்தில் கட் அண்ட் ரைட் ஆகிக்கணும், அதுதான் அடிப்படை. சுன்னாண்டா சுன்னா, ஃபர்துனா ஃபர்து, வாஜிப்னா வாஜிப், ரசூல்லாண்டா ரசூல்லா, மார்க்கம்னா மார்க்கம். இதுதான். இதில் நீங்கள் 100க்கு 100 பின்பற்றணும். அதில் தாராளத்தன்மை கிடையாது. ஹராத்தை செய்யுங்க, அல்ஹம்துலில்லாஹ், செஞ்சுட்டு போங்க, சிரிச்சுட்டு இருக்கிறது இல்லை. இந்த இடத்துல நீங்கள் கடினமாக இருப்பது தான் சிறந்தது. இந்த பண்பு என்பது மனிதர்களோட பழகும் பொழுது, வீட்டுக்குள்ள, குடும்பத்தில், நம்மட சகோதரர்களோட, பிற மனிதர்களோட மென்மையாக நடக்கிறது சொர்க்கவாதியினுடைய ஒரு பண்பு. இதுக்கு மாற்றமானது. ஆனால் இங்கே சொல்லப்படுறது உத்துல், கடினமாக இருப்பார், கட்டுக்கடுப்பாக இருப்பார், சம்மந்தமே இருக்காது, சும்மா கோவத்தில் இருப்பார். எப்பயுமே கோவம் தான், சிரித்து பேசுறதே இல்லை, எப்பயுமே கோவம். நீங்கள் பல பேரை பார்ப்பீங்க. அப்போ இது ரசூல நரகவாசிட பண்புன்னு சொன்னாங்க, நரகவாசிட பண்புன்னு சொன்னாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனிடத்தில் அல்லாஹு தஆலா மென்மையை உண்டாக்குறது என்பது, மென்மையான குணம் இருக்கிறது என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால் ஏற்படுறது. மென்மை இருக்கணும், கருணை இருக்கணும், எல்லாரையும் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி சிறியவர்களோட இரக்கமாக இருக்கணும், பெரியவங்களோட மரியாதையை நடந்து கொள்ளணும். இந்த பண்பு எடுபட்டால் கல் நெஞ்சம், கடின போக்கு வந்துட்டா எல்லா இடத்துலையும் பிரச்சனைப்படுத்துறது, எல்லா இடத்துலையும் சண்டை, எல்லா இடத்துலையும் பிரச்சனை, எல்லா இடத்துலையும் சண்டை. அவர் அந்த இடத்துல இருந்தால் ஏதோ ஒரு பிரச்சனையை கிளப்பி தான் இருப்பார். எல்லாத்தையுமே கடின போக்கோட கையாளுவார். லேசாக கடந்து போகிற விஷயங்களை எல்லாம் தூக்கி பிடிச்சி பார்த்தீங்களா அப்படி இப்படின்னு சண்டை உண்டாக்குவார். இது நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறோம், அவர் நல்ல முகத்துக்கு முன்னுக்கு பேசுகிறாள், எதையுமே ஓப்பனாக சொல்லிடுவார், அதை பெருமையாக நாங்கள் சொல்கிறோம். இது பெருமை இல்லை. இது எதை எந்த இடத்துல சொல்லணுமோ அதை அந்த இடத்துல சொல்கிறது தான் புத்திசாலித்தனம். சும்மா எல்லாம் தெரியும் அல்லது நான் பெரிய தைரியசாலின்னு சொல்லி மாடு மாறி எழுப்பி கத்துறது அல்ல புத்திசாலித்தனம். நான் ஏன் இதை சொல்லனா, மனித தன்மை இல்லை அது. சிலர் அப்படி பெருமையாக நினச்சிருக்கீங்க, நான் எல்லாத்தையுமே அப்படி ஓப்பனாக சொல்கிறேன். மார்க்க விஷயங்களை நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. குடும்ப விஷயங்கள், நண்பர்களோட இருக்கிற விஷயங்கள், அடுத்த சகோதரர்களோட, தாயோட, தந்தையோட, மகனோட, ஏனைய உறவினர்களோட அன்பா நடங்க. கடின போக்கு இருக்கக்கூடாது. கடின போக்கு நரகவாசிகளினுடைய பண்பு. எனவே நாங்கள் இதில் தெளிவாக இருக்கணும். நாங்கள் அதை பெருமையாக நினச்சிட்டு இருக்கிறோம், அது ஒரு பெருமை மாதிரி. பார்த்தீங்களா, நான் நல்ல ஹிஸ்ட்ரிக்காக இருக்கிறேன் எல்லாத்தையும் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் மென்மையாக, தாராளத்தன்மையோடு, விட்டு கொடுத்து, பணிவோடு, பாசமாக, அன்பாக இருக்க வேண்டும். நரகவாசிகள் எல்லாத்தையுமே கடினமாகத்தான் கையாளுவார்கள். எல்லாத்துலேயும் இறுக்கமான போக்கு இருக்கும். யாரை கண்டும் சிரிக்க மாட்டேன். ஒரு மனிதனை பார்த்து புன்னகைக்கிறது சதகா, ஒரு மனிதனை பார்த்து சலான் சொல்கிறது நன்மைக்குரிய விஷயம், ஒரு மனிதனுக்கு நல்ல வார்த்தையை சொல்கிறது தர்மம். இதெல்லாம் நாங்கள் பழகணும். அன்புக்குரிய சகோதரர்களே, எப்பயுமே கடுகடுத்த முகத்தோடு தான் இருக்கணும், பிறரோட சண்டை பிடிக்கணும், பிரச்சனைப்படணும் அப்படின்னு நாங்கள் ஒரு காலம் யோசிக்கக்கூடாது. அது நல்ல பழக்கம் அல்ல, நல்ல பண்பு அல்ல. இது ஒரு விஷயம். இது எத்தனாவது? மூணாவது விஷயம், நரகவாசியினுடைய மூணாவது பண்பு. அடுத்தது ஜவ்வாத். கடைசியில் லாத் அல்ல, லாமும் அல்ல. ஜவ்வாத் என்று சொன்னால் அதிகமாக செல்வங்களை திரட்டி வைத்து கொண்டு பிற மனிதனுக்கு கொடுக்காமல் இருக்கிற கஞ்சன். அவற்றை நிறைய இருக்கும், ஆனால் யாரும் கொடுக்க மாட்டார். நரகவாசியில பண்பு. தன் ஆன்மாவை கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாத்து கொள்பவர் சொர்க்கம் செல்லுவார் என்று அல்லாஹ் சொல்கிறார். அவர் வெற்றியாளர் என்று அல்லாஹ் சொல்கிறார். யார் கஞ்சத்தனத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வார் அவர் சொர்க்கவாதி.
யார் கஞ்சத்தனத்தை கருமித்தனத்தை தன்னிடம் எடுத்துக்கொள்வாரோ அவர் நரகவாசி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. 4வது கஞ்சத்தனம். அப்ப ஒரு மனிதனுக்கு அவன் முடியுமான அளவு அவன் தர்மம் செஞ்சு கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அவன் அந்த தர்ம சிந்தனையோடு தர்ம உணர்வோடு வாழணும். என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுக்கணும் அல்லாஹ்வுக்காக. பிற மனிதனுக்கு சாப்பாடு கொடுக்கிறது, பிற மனிதனுடைய தேவையை நிறைவேற்றி வைக்கிறது, பிற மனிதர்களுக்கு எங்களால் முடிந்த உதவியை செய்கிறது. என்னுடைய அந்த எல்லைக்கு உட்பட்டு மாஷா அல்லாஹ் தாராளமாக தர்மம் செஞ்சா, அள்ளி வாரி கொடுத்தா அது ஒரு காலமும் உங்களோட சொத்தை குறைக்காது. அதே நேரம் இப்போ என்கிட்ட இல்லை, என்ன கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்றாலும் நீங்கள் கொடுக்குற தர்மம் அது நிச்சயமா பன்மடங்காக திருப்பி கிடைக்கும். நீங்கள் 10 ரூபா கொடுக்குறீங்களா இருந்தா அல்லாஹ் அதை பன்மடங்காக பல மடங்காக அல்லாஹ் திருப்பி தருவான். இது அல்லாஹுடைய வாய்தா. அப்ப கஞ்சத்தனம் யாரு? சிலவங்களுக்கு பணம் இருக்கும், செல்வம் இருக்கும், கொடுக்க மாட்டாங்க, இது கஞ்சத்தனம் தான். சிலர்கிட்ட அறிவு இருக்கும், ஆற்றல் இருக்கும், அதை கூட பிறருக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க, அதுவும் கஞ்சத்தனம் தான். அதே மாதிரி சிலருக்கு ஒரு மனிதனை பார்த்து சிரிக்கிறதுக்கு அல்லது ஒரு மனிதனை பார்த்து நல்ல விஷயம் சொல்லி கொடுக்கறதுக்கு கூட கஞ்சத்தனம். அப்ப இந்த மாதிரியான நிலை வந்துவிடக்கூடாது. அப்ப எல்லா வகையிலும் நாம் எங்களோட நஃப்ஸை கஞ்சத்தனத்தில் இருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்தக்பிர் நரகவாசியினுடைய பண்புல அடுத்தது என்னன்னு சொன்னால் பெருமை அடிக்கிறது. பெருமை அடிக்கிறது. பெருமை யார்கிட்ட இருக்குமோ, லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால் தர்ரத்தின் மின் கிப்ர். லா யதுகுல் ஜன்னா, யார் அவருடைய உள்ளத்துல கடுகளவு பெருமை இருக்குதோ அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார். லா யதுகுல் ஜன்னா மன் கான ஃபீ கல்பி மிஸ்கால் தர்ரத்தின் மின் கிப்ர். கட்டுகளவு பெருமை இருந்தாலும் சொர்க்கம் செல்ல மாட்டார். சொன்னாங்க, நரகவாசிகளினுடைய பண்புகளில் ஒன்றுதான் பெருமை. மக்களுக்கு மத்தியில தன்னை பெரியவராக நினைத்துக் கொள்வார், மக்களை அற்பமாக கருதுவார். பெருமைக்கு 2 அடையாளம் இங்கே. பெருமைக்கு 2 அடையாளம் இங்கே. அல் கிபர் பத்ருல் ஹக்கி வகம்துன் நாஸ். பத்ருல் ஹக், சத்தியம் சொல்லப்பட்டால் அதை புறக்கணிக்கிறது. 2வது கம்துன் நாஸ், மனிதர்களை அவமதிக்கிறது. இந்த 2 அடையாளங்களும் இருந்தால் அவர்கிட்ட பெருமை இருக்குது, அவர் நரகவாதி, சொர்க்கத்துக்கு செல்ல மாட்டார். ஏதாவது ஒரு விஷயம் மார்க்கத்தில் இது இருக்குதுண்டா அது எங்களுக்கு தெரியும், நீங்கள் உங்களோட வேலையை பாருங்க அப்படின்னா அவர் உள்ளத்தில் பெருமை இருக்குது. இது குர்ஆனில் எப்படி இருக்குது, ஹதீஸில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் எங்களுக்கு தெரியும், நீங்கள் உங்களோட வேலையை பாருங்க என்று யார் சொல்லுவார்? பத்ருல் ஹக், சத்தியத்தை மறுக்கிறது, அவமதிக்கிறது, புறக்கணிக்கிறது, பெருமைയുടെ அடையாளம். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறேன்னா கீழே பார்த்துக்கிட்டு யாரையும் பார்க்காம சிரிக்காமல் சும்மா கீழே குனிஞ்சிட்டு போனால் அதான் பணிவு அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் பணிவு. உண்மையான பணிவு என்றால் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளணும், மக்கள் எல்லாரையும் பார்த்து சிரிக்கணும், அதுதான் உண்மையான பணிவு. இதை மாறி வழங்கி வச்சிருக்கிறாங்க. யாரை கண்டாலும் பேசக்கூடாது, அவர் ரொம்ப சைலண்டான ஆள், யாரோடையும் பேச மாட்டார். அது என்ன நல்ல பழக்கமா? யாரோடையும் பேச ரொம்ப சைலண்டாக இருப்பார். சில நேரங்களில் ஒவ்வொரு மனிதன் அவனுடைய வேலை பளு சூழ்நிலை அது வேற விஷயம். ஆனால் எப்பயுமே அவரோட வாழ்க்கை முழுக்க அதே தான் அப்படின்டா. சில இதுக்கு நம்ம அவசரமாக தொழிக்கிறதுக்கு 2-3 நிமிஷம் மிகும், ஏதாவது குர்ஆன் வசனத்தை ஓதிருப்போம், அப்போ ஓடி வந்து யாராவது ஒரு கேள்வியை கேட்டால் நம்ம எப்படி பதில் சொல்கிறது? அது வேறு விஷயம். ஒருத்தர் கடையில் என்ன செய்வார், ரொம்ப பிஸியாக இருப்பார், அவர்கிட்ட போய்த்து நேற்று நீங்கள் அந்த கடையில் அங்கன்னு அது பொருத்தமா? அந்த நேரத்தில் நாங்கள் எங்கள்கிட்ட புத்தி யோசிக்கணும். யாராவது ஒருவர்கிட்ட போகிறோன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் சலான்னு சொல்லி அவரோட பேசலாமா, அனுமதி எடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம பேசணும். நிறைய பேருக்கு அது விளங்குது இல்லை. சும்மா நம்ம குர்ஆன் ஓதிட்டு இருப்போம், யாரோ நீங்கள் யாரோ எல்லாரும் பிஸியோட உள்ள ஆக்கள் தான், நான் மட்டுமே எல்லாரும் குர்ஆனை என்ன செய்ய ஓதிட்டு இருப்பாங்க. ஓடி போய் தான் அஸ்ஸலாமு அலைக்கும், இந்த நேற்று நான் ஒரு விஷயம் என்னமோ அவர் பெரிய விஷயமா தூக்கிடுவார், ஆனால் அவங்களுக்கு குர்ஆன் ஓதிட்டு இருப்பாங்க, அவங்க திக்ரில் இருப்பாங்க, அவங்க ஹதீஸை படிச்சுட்டு இருப்பாங்க, கடுமையான வேலையில் இருப்பாங்க, அந்தாண்டி. அப்போ அப்படி இருக்கும் பொழுது நம்ம போய்த்து என்ன செய்யக்கூடாது, அது ஒழுங்கு இல்லை, அது அதபில்லாத ஒழுக்கம் இல்லாத தனம். ஒரு மனிதன் மூலம் சலான் சொல்லணும். யாரோட இருந்தாலும் இது ஒரு ஒழுக்கத்தை பழகிக்கொள்ளுங்க. நீங்களும் தான் நானும் தான். யாரோட பேசுகிறதா இருந்தாலும் சலான் சொல்லி உங்களோட கொஞ்சம் பேசலாமான்னு அனுமதி எடுங்க. இப்போ வேலையை ஆகிக்கிறீங்களா, அப்புறம் பேசுகிறேன், இதுதான் பண்பாடு. உடனே ஓடி போய்த்து அது யாராக இருந்தாலும் சரி அந்த பழக்கத்தை பழகிக்கொள்ளுங்க. நிறைய பேருக்கு அது விளங்க மாட்டேங்குது. அது நான் மட்டும் இல்லை, எல்லாருக்கும், எல்லா சின்ன பிள்ளை யாராக இருந்தாலுமே அவங்களோட பேசுகிறதா இருந்தால் அனுமதி எடுத்து பேசணும். இல்லை சும்மா ஒரு ஆள் ரோட்டில் போகிறாரு அல்லது ஏதாவது வேலை இல்லாமல் இருக்கிறாருன்னா பேசுகிறது வேறு விஷயம்.
ஒரு ஆள் படிச்சுட்டு இருப்பார், வாசிச்சுட்டு இருப்பார், எந்த யோசனை எங்கேயோ இருக்கும், நல்ல ஆழமா சிந்திச்சுக்கிட்டு இருப்பார், ஆழமா ஒரு ஹதீஸை தேடிட்டு இருப்பார், ஒரு விஷயத்தை படிச்சுக்கிட்டு இருப்பார், திடீர்னு ஓடி போய்த்து என்னை பொண்டாட்டி என்ன குடும்பம் அப்படி இப்படின்னு எடுத்து அவங்களுக்கு ஏறுமா? ஏறாது. அப்ப எனவே இந்த இடத்துல இந்த விஷயத்தை விளைக்கொள்ளணும். அப்ப எனவே ஒரு மனிதன் பெருமை அடிப்பது, மக்களை அவமதிக்கிறது, இந்த ரெண்டையும் சரியா விளைக்கொள்ளணும். சும்மா நீங்க எல்லாம் யாரு, நீங்க எல்லாம் முட்டாள்கள், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு இதெல்லாம் தெரியும் வேண்டாம், இது பெருமை விளைஞ்சா. இப்ப நான் ஒரு மார்க்கத்துக்கு முரணான ஒரு விஷயத்தை சொல்றேன், யாராவது ஒரு ஆள் சொல்ல இந்த ஹதீஸ் இப்படி வருது இங்க வருது, அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கல்லாஹ் ஹைரன், நான் தவறுதலா சொல்லிட்டேன், இது அப்படி ஏற்றுக்கொண்டு போகணும். இதான் என்ன உண்மையான பணிவு. இல்லை எனக்கு எல்லாம் தெரியும், நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அது பெருமை. அது சரியா இருக்கணும். நம்மளா ஒன்று நினைச்சிட்டு வரக்கூடாது, ஆதாரம் இப்படி இருக்குது, இப்படி ஹதீஸ்ல இருக்குது, அப்படி நாங்க தெளிவா இருக்கணும். அதே மாதிரி மக்களை அவமதிக்க கூடாது, புறக்கணிக்க கூடாது. யாரா இருந்தாலும் சரி, அவர் பணக்காரர், ஏழை, எளியவர், அவர் அந்த குலம், இந்த கோத்திரம், இந்த பதவியில் உள்ளால், அப்படியெல்லாம் இல்லை, எல்லாரும் மனிதர்கள் தான். அப்ப எனவே பெருமை என்பது ஒரு மனிதன் சத்தியத்தை மறுப்பது, மக்களை அவமதிப்பது, இந்த ரெண்டு பண்பும் யார்கிட்ட இருக்குமோ, பெருமை யார்கிட்ட இருக்குமோ அவர் நரகவாதி என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப இந்த மூன்று விஷயம், முதலாக ரெண்டு சொன்னேன், அல்லாஹ்க்கு இணை வைக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளுக்கு மாறு செய்கிறது, இதில் உத்துல் கடின போக்கோட நடந்து கொள்வது, ஜவ்வாத் கருமித்தனம் கஞ்சத்தனம் செய்வது, அதே மாதிரி முஸ்தக்பிர் பெருமை அடிப்பவர். இப்போ இந்த 5 பண்புகள், இதுவரைக்கும் 5 பண்புகள் நரகவாசிகளினுடைய பண்புகளாக குர்ஆனும் சுன்னாவும் சொல்கிறது. அடுத்த இன்னொரு செய்தி முஸ்லீம்ல வருது ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹ்லுன் நாரி ஹம்சா, நரகவாசிகள் 5 பேர்னு சொன்னாங்க. இந்த 5 பண்பும் இருந்தால் அவர் நரகவாசி. மேலே உள்ள 5 இது வேற 5, அப்போ 10 வரப்போகுது இன்ஷா அல்லாஹ். அப்போ அஹ்லுன் நார் நரகவாசிகள் 5 பேர். இந்த 5 குணம் யார்கிட்ட இருக்குதோ, 5 பண்பு யார்கிட்ட இருக்குதோ அவர்கள் நரகவாசிகள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். எல்லா உபதேசங்களும் முதலாவது எனக்கு, அடுத்தது உங்களுக்கு. நம்ம எல்லாரும் நான் என்னன்னு தான் பார்க்கணும். அவருக்கு அதை சொல்றாரு, இவருக்கு இதை சொல்றாரு, அது முஸ்லீம்களோட மூமீன்களோட பண்பல்ல. எல்லாம் எனக்கு, முதலாவது எனக்கு, நான் இதுல சரியா இருக்கிறேனா இல்லையா நான் திருத்திக் கொள்வேன், அப்படிதான் நம்ம பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹ்லுன் நார் நரகவாசிகள் ஹம்சா 5 பேர். இந்த 5 பண்புடையவர்கள், இந்த 5 குணமுடையவர்கள் சொல்லி போட்டு சொன்னாங்க. அல்லஈஃப் அல்லதி லா ஸப்ரலா, சாதல்ல ஜா அப்படின்னா பலவீனமானவர். பலவீனமானவர்களுக்கு சிறப்பு இருக்குது, ஆனா இந்த பலவீனமானவருக்கு சிறப்பு இல்லை. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொர்க்கவாசிகளுடைய அடையாளங்கள் பண்புகளை பார்ப்போம், அந்த டைம்ல அதை பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல சொல்லப்படுறது அல்லஈஃப் அல்லதி லா ஸப்ரலாண்டா என்னண்டா, லா ஸப்ரலாண்டா லா அக்லலா, இவருக்கு துனியாவை பத்தி தேடி துனியாவுல கிடைக்க வேண்டிய அந்த நல்ல விடயங்களை எடுத்துக்கொள்ற அளவுக்கு அவருக்கு மூளையும் இல்லை. மறுமையிட விஷயத்துல சிந்திச்சு நல்லமல்கள் செய்யற அளவுக்கு, அதை விளையும் கொள்ற அளவுக்கு அதற்கு மூளையை பயன்படுத்துறதும் இல்லை. துனியாவுக்கும் மூளையை பயன்படுத்துறது இல்லை, மறுமைக்கும் பயன்படுத்துறது இல்லை. இந்த பலவீனமானவர்கள் நரகவாசிகள் சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இவர் ஒரு மனிதனுக்கு மறுமையிட விஷயத்துல கொஞ்சம் கஷ்டம், மறுமையிட விஷயத்துல தேர்றது கஷ்டம், மறுமையிட விஷயத்துல படிக்கிறது கஷ்டம், அப்படி இருந்தாலே மோசமான குணம். இவருக்கு ஆகிராவும் இல்லை, துனியாவும் இல்லை. ஆகிராவும் இல்லை, துனியாவும் இல்லை. துனியாவில் ஏதாவது படிச்சு நல்ல விஷயத்த அறிஞ்சு நல்ல முறையில் வாழ்வோமே அப்படின்னும் இல்லை, ஆகிரத்தை பத்தி சிந்தனையும் இல்லை. யார் எதை சொன்னாலும் கேட்கறது. சுருக்கமாக நாங்கள் சொல்லுவோம், எங்கட பாசையில் சொல்லுவோம், அந்த தோதுத்தனமாக நடந்து கொள்வது. துனியாட விஷயம் அப்படித்தான், மறுமையிட விஷயத்தையும் அப்படித்தான். யார் எதை சொன்னாலும் பின்பற்றுறது, யார் எதை சொன்னாலும் கேட்டுக்கொள்றது. துனியாட விஷயத்துல யார் சொன்னாலும் அவரை சுயமா சிந்திக்க மாட்டார். அவருக்கு ஏலும் எல்லாத்தையுமே நான் என்னால என்ன, அவர் சொல்றதை கேட்போம், இவர் சொல்றதை கேட்போம், அதுவும் சரி இதுவும் சரி எல்லாம் சரி, அப்படி ஒரு பலவீனமான நிலையில இருக்கக்கூடியவர் ரசூலா சொன்னாங்க. பாருங்க, இது கண் கூட நம்ம பார்க்கிறோம். யாராவது ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொன்னா உடனே அமல் செய்யறது, இன்னொரு ஆள் சொன்னா அதை அமல் செய்யறது, இன்னொரு ஆள் சொன்னா அதை அமல் செய்யறது. அவருக்குன்னு ஒரு சொந்த புத்தி இருக்காது. இன்றைக்கு அதை நாங்க நிறைய பேர் அது நான் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். இது நரகவாசிகளுடைய பண்புன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது விளங்குது அவங்களுக்கு இந்த விஷயம்? அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் தேடணும், படிக்கணும், சிந்திக்கணும்னு யோசனையே இல்லை. எல்லாத்தையும் கண்டன மாதிரி செய்யறது. அமல்கள விஷயத்திலையும் சரி, உலகத்திற விஷயத்திலையும் சரி, யார் எதை சொன்னாலும் கேட்டுட்டு போறதுக்கே.
உதாரணமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கஃபா பில் மர்இ கதிபன் ஐ யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. கேட்கறது எல்லாம் பேசுறது அந்த மனிதன் பொய்யன் என்பதற்குரிய அடையாளம்னு சொன்னாங்க. கேட்கறது எல்லாம் பேசுறது, அங்க கேட்டாலும் சொல்லுவார், இங்க கேட்டாலும் சொல்லுவார், அவர் சொன்னார், இவர் சொன்னார், இவர் சொன்னார், என்ன எல்லாரும் பயன் சொல்றாங்க, எல்லாரும் பேசுறாங்க. எதை பின்பற்றுறது? உங்களுக்கு அல்லாஹ் தந்த சிந்தனை வச்சு பாருங்க. இவர் குர்ஆன்ல வருது, ஹதீஸ்ல வருதுன்னு பேசுறாரு, எடுங்க. இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, அவர்கள் சொன்னார்கள் இல்ல, தூக்கி குப்பையில போடுங்க. அவ்வளவுதான். அதை விளங்குற அளவுக்கு நமக்கு, அதை யோசிக்கிற அளவுக்கு மூளை இல்லை. கிடைக்கிறதெல்லாம் அமல், கிடைக்கிறதெல்லாம் பின்பற்றுறது, கிடைக்கிறதெல்லாம் செய்யறது. கேட்ட என்ற அளவு அவ்வளவுதான், என்னால் அவ்வளவுதான் சிந்திக்க முடியும் அப்படின்னு இருந்தா இது நரகவாசியினுடைய பண்பு என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எனவே இதுல நான் கவனமா இருக்கணும். இன்னஹாதுல் இல்ம தீன், இன்னஹாதுல் இல்ம தீன். மார்க்க அறிவு என்பது அது மார்க்கம், அது தீன். ஃபந்துரு அம்மன் தஅഖுதுன தீனக்கும். நீங்க உங்களோட தீனை யார்கிட்ட இருந்து எடுக்கிறீங்க என்பதை பாருங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அவர் ரேடியோவில் பயன் பண்ணாரு, இவர் யூடியூப்ல பயன் பண்ணாரு, அதை அப்படி சொன்னாரு, எல்லா மனிதர்களும் தானே சொல்றாங்க, அந்த இமாம் இப்படி சொன்னாரு, இப்படி ஆதாரம் இருக்குதா செய்யுங்க. அதில் அந்த விஷயத்துல கொஞ்சம் மூளையை பயன்படுத்துங்க. அதுலையாவது சரி, இவர் சொல்ற விஷயங்கள் சரியா இருக்குது, இவர் சொல்ற விஷயங்கள் பிழையா இருக்குது, நமக்கு விளங்குற அல்லாஹ் தந்திக்கிற புத்திய இந்த மார்க்க விஷயத்துல பயன்படுத்துங்க. எல்லாத்துலேயுமே ஒரு கோமாளித்தனமாக அல்லது ஒரு புத்தி இல்லாத சிந்திக்காத ஒரு மனிதனாக இருக்கக்கூடாது. நாங்கள் எதை சொன்னாலும் கேட்கறது, எதை சொன்னாலும் பின்பற்றுறது, எப்படி வேண்டாலும் வாழ்றது, இந்த நிலையில் இருக்கவே கூடாது. சிந்திக்கணும். சரி, இது இது மார்க்கத்தில் இது சரியா பிழையா சிந்திக்கணும். நாங்கள் இதுக்கு ஆதாரம் இருக்குதா இல்லையா கொஞ்சம் நாங்கள் படிக்கணும். அப்போ எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மனிதன் நரகவாதி என்று சொன்னாங்க. அல்லாஹ் அல்லது லா ஸப்ரலா. ஆறாவது. ஏழாவது, இதுல ரெண்டாவது விஷயம், இந்த ஹதீஸ்ல ரெண்டாவது விஷயம் என்னென்றால் அல் ஹாயின். ஹாயின் ஹியானண்டா என்ன? அமானிதத்துக்கு மோசடி செய்கிறது. நீங்க ஒரு ஆள்கிட்ட ஒரு நம்பி ஒரு விஷயத்தை கொடுப்பீங்க, ஒரு விஷயத்தை நம்பி ஒப்படைப்பீங்க, நம்பி சொல்லுவீங்க, அதுக்கு மோசடி செய்கிறது இன்றைக்கு சர்வசாதாரணம். யாரையும் நம்பி எதையும் சொல்ல இயலாத நிலை. யார் மோசடி செய்வாரோ, நம்பிக்கைக்கு துரோகம் இழைப்பாரோ, அவர் நரகவாசி என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா விஷயத்திலையும், கணவன் மனைவி விஷயமா இருந்தாலும் சரி, பாப்பா மகன், அதே மாதிரி குடும்ப உறவுகள் பிள்ளைகளோட விஷயத்துல அமானிதமா நம்பிக்கையாக சொல்லப்படுற விஷயங்களை எல்லாருக்கும் சொல்றது, அதே மாதிரி நம்பி இருக்கும் பொழுது உறவுகளோட விஷயத்தை மோசடி செய்யறது. அவர் இபாதத்தில் நல்ல பக்குவமாக இருப்பார், ஹஜ்ஜுக்கு போவார், நோன்பு எல்லாம் பிடிப்பார், உம்ராக்கு போவார், அடிக்கடி உம்ராக்கு போயிட்டு வருவார், எல்லாம் செய்வார். ஆனால் நம்பிக்கைக்கு பாத்திரமாக செயல்பட மாட்டார். அவற்றை நம்பி ஒன்றை சொல்ல இயலாது, நம்பி ஒன்றை கொடுக்க இயலாது, கொடுத்தா திருப்பி எடுக்க இயலாது. அவர் எல்லா ரகசியத்தையும், குடும்ப ரகசியம், எங்களோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லா ரகசியம், எல்லா விஷயத்தையும் வெளியில் எல்லாத்தையும் சொல்லி வச்சிருப்பார். அவரோட வாயில் ஒன்றும் தங்காது. இப்படி பல பேரை பார்க்குறோம். அப்போ எனவே இந்த ஹியானா உள்ளவர்கள், மோசடி செய்பவர்கள், அமானிதத்துக்கு துஷ்பிரயோகம் செய்பவர்கள் நரகவாசிகள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸில் மூணாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூழ்ச்சி செய்பவர்கள், ஏமாற்றுபவர்கள், துரோகம் செய்பவர்கள். சூழ்ச்சி செய்கிறது, பழகுவாங்க, பேசுவாங்க, உள்ளுக்குள்ள உண்டு வெளியே உண்டு. சூழ்ச்சி செய்கிறது. அதே மாதிரி நல்லா உங்களோட நண்பராக இருப்பாங்க, நண்பரா நெருங்கி இருக்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இன்றைக்கு நெருங்கி பக்கத்தில் இருப்பவங்களோட ரகசியங்களை எல்லாம் எடுப்பாங்க, வெளியில் உங்களை பற்றி சொல்லுவாங்க. நீங்கள் எப்போ உழுவுறீங்க, எப்போ நீங்கள் தடுமாறுறீங்க, எப்போ நீங்கள் பாதிக்கப்படுறீங்க, எப்போ நீங்கள் லொஸ்ட் ஆகிறீங்கன்ற எதிர்பார்த்து உங்களோடய இருப்பாங்க, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. இப்படி ஒரு காலம் வரும். உங்களுக்கு பக்கத்தில் இருப்பாங்க, ஆனால் நீங்கள் அழிஞ்சு போகணுன்றே அவங்க நினச்சிக்கிட்டே உங்களோட இருப்பாங்க. நீங்கள் நினைப்பீங்க இவர் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதனால் எல்லாத்தையும் சந்தேகம் வச்சிடவும் கூடாது. இல்லைங்களா? பெரும்பாலும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாகும். சூழ்ச்சி செய்கிறது, பின்னால் ஒரு மாதிரி முன்னால் ஒரு மாதிரி. நல்லா முன்னால் பேசும்போது நல்லா பேசிட்டு நம்மளை பற்றி எல்லா நியூஸையும் கொடுக்குறது அவராக தான் இருப்பார். எல்லாம் பின்னால் போய்த்து அப்படி இப்படி, இவர் அப்படி இப்படி, முன்னால் சிரித்து பேசுவார், பின்னால் போய் சொல்லுவார். இன்னைக்கு சர்வசாதாரணம் பார்க்குறோம். இது நரகவாசிகள் அடையாளம், இது முனாஃபிக்கள் அடையாளம். இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். நரகத்தில் அடித்தட்டில் இருப்பாங்க முனாஃபிக்கள். உள்ளுக்குள்ள ஒன்றை மறைச்சு வைக்கிறது. நீங்கள் மாஷா அல்லாஹ் உங்களுக்கு இது கிடைச்சிதா, அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமாக சொல்லுவாங்க. வயலுக்குள்ளே பற்றிட்டு எரியும்.
திறந்த மனசோடு இருக்கணும். முத்தகி மோமீன்கள் சொர்க்கவாதிகள் திறந்த மனசோட பழகுவாங்க. உள்ள ஒன்று வெளியே ஒன்று இருக்காது, நாவில் ஒன்று உள்ளத்தில் ஒன்று இருக்காது. வெளியிலையும் நல்லா இருக்க நினைப்பாங்க, உள்ளத்தாயும் நல்லா இருக்க நினைப்பாங்க. இது சொர்க்கவாசிகள் அடையாளம். நரகவாசிகள் உள்ளுக்குள்ள நீ நாசமா போன்னு நினைப்பாங்க, வெளியில என்ன செய்வாங்க, மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க, நல்லா பாராட்டுவாங்க, போடுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரியான பண்புள்ளவர்கள் நரகவாசிகள். சூழ்ச்சி செய்யறது, ஏமாத்துறது, உங்கள்கிட்ட இருந்து கூட இருந்து குழி பறிக்கிறேன்னு சொல்லுவாங்களே, இந்த பண்பு யாரிடம் இருக்கிறதோ அவர் நரகவாசி என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து 4வது 2 விஷயத்தை சொன்னாங்க. ஒன்று பொய், அடுத்து அல் புஹுல். பொய் பேசுறது நரகவாசியில் அடையாளம். இன்றைக்கு சர்வசாதாரணம் பொய். அதே மாதிரி கஞ்சத்தனம், ஏற்கனவே உள்ள ஹதீஸ்ல வந்து இதில் 2 சேர்த்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொய்யையும் சொன்னாங்க, கஞ்சத்தனத்தையும் சொன்னாங்க. ஒரு மனிதன் பொய் பேசுறது இருக்குதே, குடும்ப விஷயத்துலையும் இருந்தாலும் சரி, இன்றைக்கி சர்வசாதாரணமாக இதெல்லாம் வந்து நான் நீங்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும், நாங்கள் எங்களோட ஆன்மாவை பாதுகாத்து கொள்ளணும் சகோதரர்களே. இது சாதாரண விஷயம் அல்ல. பொய் பேசுறது சர்வசாதாரணம். மனைவி கோல் எடுத்தா, அல்லது கணவன் மனைவி கோல் எடுத்தா, மனைவி கணவனுக்கு கோல் எடுத்தா, அல்லது வாப்பா மகனுக்கு கோல் எடுத்தா, வாயில் வாரது பொய். இந்த வாரம் அப்போ தான் கொழும்புலேருந்து பஸ் ஏறிப்பார், இந்த 5 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. அல்லது ஏதாவது நாளைக்கு தாரங்குவாங்க, பச்சை பொய். இதா ஹத்தஸ கதப வ இதா வஅத அஹ்லஃப வ இதா துமின கான. பேசினா பொய், வாக்குறுதி அளித்தா மாறு செய்கிறது, நம்பப்பட்ட மோசடி செய்கிறது, இது முனாஃபிக்கிற அடையாளம். இன்றைக்கு சர்வசாதாரணம் இதெல்லாம் நிறைஞ்சு போயிருக்குது. நானும் தான் எல்லாரும் இருந்தோம், அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். சர்வசாதாரணமாக நோன்பு பிடிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், மாஷா அல்லாஹ் இபாதத் செய்கிறோம், நாங்கள் இருக்கிறோம். இந்த குணங்கள் சரியாகவில்லைண்டா நாங்கள் எப்படி சகோதரர்களே முனாஃபிக்கிற பட்டியலேருந்து வெளியே வராமல் எப்படி நாங்கள் சொர்க்கம் போகிறோம்? பொய் பேசுறது, யார்கிட்ட கேட்டாலும் பொய். அல்லாஹ் பாதுகாக்கணும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பொய். நடுங்கணும், மேல் நடுங்கணும். பொய் பேசுறது, நான் தான் இருக்கிறேன், இப்போ இதுதான் செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் நாளைக்கு தாரேன். ஏமா ஒரு சின்ன உதாரணமாக 5-10க்கு நீங்கள் ஒரு விஷயத்த செய்கிறீங்க, செஞ்சு தாரேன்னு சொல்கிறீங்க, 5-15 ஆயிட்டு வாக்கு கொடுத்து மாற செஞ்சிட்டீங்க. சர்வசாதாரணம் கொஞ்சம் லேட் ஆகிட்டு இல்லை, ஒரு நிர்பந்தமான நிலையில் முன்ன பின் ஆகி எங்களோட சக்திக்கு அப்பாற்பட்டு ஒரு நிர்பந்தமான நிலையில் வருது, அது ஏதாவது ஒரு டைமில் நடக்குதுன்னா பரவாயில்லை. இது வளமையாக அதே தான். கொடுத்த பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றாமல் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, கேட்டால் பொய் என்கிட்ட வரவே கூடாது சகோதரர்களே. பொய் சாதாரண விஷயம் இல்லை. நரகவாசிகளினுடைய பண்பு, நரகவாசியினுடைய பண்பு. வாயால இருந்து நாங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களோட வார்த்தைகளை மலக்குமார்கள் பதிவு செய்யறாங்க. காத்தோட காத்தா போவாது. ஒவ்வொரு வார்த்தைகளும் அது எழுதப்படுகிறது, பதியப்படுகிறது. கிராமன் காத்திபீன் யஅலமூன மா தஃஅலூன், நீங்க செய்யறதை அறிந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் பேசுறது ஒருவரை பற்றி புறம் பேசுகிறோமா, ஒருவரை பற்றி அவதூறு பேசுகிறோமா, அல்லது சண்டையை மூட்டி விடுறோமா, தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறோமா, கவனமாக இருக்கிற சகோதரர்களே. அப்போனே இந்த பொய்யிற விஷயம். அதே மாதிரி அந்த கஞ்சத்தனம், ஏற்கனவே சொன்ன மாதிரி கஞ்சத்தனத்திலேருந்து எங்களை பாதுகாத்துக்கணும். இது 4வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 5வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ஷின்வீர் அல் ஃபஹாஷ். அரபுல அஷ்ஷின்வீர் அல் ஃபஹாஷ் 5வது இந்த குணமுடைய ஒரு நரகவாதின்னு சொன்னாங்க. சஹீஹ் முஸ்லிம் வார ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ். 5வது பண்பு அஷ்ஷின்வீருக்கு பல கருத்து இருக்கு. அதாவது கெட்ட வார்த்தை பேசுறது, கெட்ட குணமுடையவர், அசிங்கமான குணமுடையவர், மோசமான குணம். அல் ஃபஹாஷ் மோசமான பேச்சு, மோசமான நடவடிக்கை, அசிங்கமான குணமுடையவர்கள். அஷ்ஷின்வீர் அல் ஃபஹாஷ். நிறைய பேர்கிட்ட இபாதத்துக்கள், அதாவது அல்லாஹுடைய ஹுக்கூக்குல்லா சரியா இருக்கும், தொழுகை விஷயங்கள், ஓதல் விஷயம் எல்லாம் சரியா இருக்கும். ஹுக்கூக்குல் இபாத விஷயம் இருக்குமே, அதுல மோசம். எப்படா இவனை வெட்டி விடுறது, எப்படா இவனை தள்ளி விடுறது, எப்படா இவன் அழிஞ்சு போவான், எல்லாம் நாங்கள் நினைக்கிறோம். இதெல்லாம் எங்களோட முயற்சி, நாங்கள் கெட்டிக்காரன். அல்லது எல்லா விடயங்களையும் குறைய கண்டுபிடிக்கிறது, எல்லா விஷயத்தையும் குறை தேடுறது. என்னதான் நல்லா செஞ்சால் அப்படி பார்த்தீங்களா, அப்படி படபடன்னு ஓடி வர, என்னமோ பெரிய இந்த ஆராய்ச்சி பண்ணி இந்த ஒரு விஞ்ஞான கண்டுபிடிச்ச மாதிரி அதில் அப்படி நடக்குது, இப்படி நடக்குது, இப்படி நடக்குது, அப்படி நடக்குது தேடுறது. எப்பெல்லாம் மனிதனோட குறைகள் உங்களோட கண்ணுக்குப்படுதோ, பிற மனிதர்களுடைய குறைகள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக தெரியுதோ, நீங்கள் நினச்சி கொள்ளுங்க, நான் நரகத்தை நோக்கி போகிறேன்,
நான் நரகவாசிகளுடைய அடையாளத்தை என்னுடைய வச்சிருக்கிறேன். அது சில ஆளுக்கு பெருமை. எனக்கு எல்லாம் விளங்கும், என்ன நடந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன குறை இருந்தாலும் நான் உடனே கண்டுபிடிப்பேன். அது சில ஆட்களை பெருமையாக சொல்கிறாங்க. சகோதரர்களை, நானும் தான் நீங்களும் தான். அடுத்தவண்ட குறை எங்களுக்கு தெரியுது என்று சொன்னால் அவன் தான் ஆகப்பெரிய மோசமானவன். சில இமாம்கள் சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்கு நாசம் உண்டாகட்டும், அவன்ட குறையை மறந்துட்டு அடுத்தவண்ட குறையை பார்க்க ஆரம்பிச்சாண்டா அவன் அழிஞ்சு போகிறதுக்கு அதுவே போதுமானது. யார் தண்ட குறையை பார்த்து தன்னை திருத்தி கொள்றதுக்கு முயற்சிப்பாரோ அவர் வளர்ந்து கொண்டு செல்வார். பிற மனிதனுடைய பார்த்து பிற மனிதனுடைய குறைய தேடிட்டு போறவர் அழிந்து போய்விடுவார். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலா சொன்னாங்க, நான் எடுத்து வச்சு பேசுறேன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. வளைஞ்சா இப்ப நீங்க வந்து அந்த ஹதீஸ் தான் எடுத்து தருவேன். இது ரசூலா சொன்னது. அஷ்ஷந்தீர் அல் ஃபஹாஷ், அசிங்கமா பேசுறது, அருவருப்பா பேசுறது. ஸ்கூல் பிள்ளைகள், அல்லாஹ் பாதுகாத்த பிள்ளைகளை தவிர 10ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு அவங்க பேசுறத வாப்பா பக்கத்துலேருந்து கேட்க இயலாது. வாப்பா பக்கத்துலேயே கேட்கல. மோசமான வார்த்தையில், அருவருப்பான வார்த்தையில். எங்களோட பிள்ளைகள் நல்ல வீட்டில் வளர்ந்து ஸ்கூலுக்கு போய்த்து வருது, பார்த்தா பேசுகிற பேச்சுக்களை பார்த்தா எங்களுக்கு தலை சுத்துது. ரோட்டால் நடந்து போகும்போது பிள்ளைகள் பேசுகிறத கேட்டாலே தலை சுத்துது. அல்லாஹ் பாதுகாக்கும், அல்லாஹ் பாதுகாக்கும். வார்த்தைகள், உங்களோட பிள்ளைகளை கூட டே வாடா போடா அப்படி கூப்பிடாதீங்க சவர்களே. அன்பா கூப்பிடுங்க. வாங்க வாப்பா போங்க, மரியாதை கூப்பிடுங்க. மனைவியும் தான், வாங்க போங்க, அன்பா கூப்பிடுங்க. இறக்கத்தில் வேற மாதிரி கூப்பிடுறது வேற விஷயம். நீங்க அருவருப்பான அடே புடே வா, நான் விளங்குறதுக்காக சொல்றேன். இதெல்லாம் சர்வசாதாரணம். தூசணங்கள், அருவருப்பான வார்த்தைகள், இதெல்லாம் நாங்கள் நினைச்சிட்டு இருக்கிறோம் என்னடா நாங்க இந்த நல்லா பேசுறோம், அழகா பேசுறோம், மொடனா பேசுறோம், நாங்க அப்படி நினைச்சிருக்கீங்க சவர்களே. அழக இது அழக அல்ல. அல்லாஹ் இதை விரும்புறதே இல்லை. லா யுஹிப்புல்லாஹ் அல் ஜஹ்ர பிஸ்ஸூ மினல் கவுல். அசிங்கமான வார்த்தை அல்லாஹ் விரும்புறது இல்லை சவர்களே. அன்பா பேசுங்க. யாரா இருந்தாலும், சின்ன பிள்ளையா இருந்தாலும் வாங்க போங்க அப்படி கூப்பிடுங்க. நீங்க ஆசிரியரா இருந்தாலும் சரி வாங்க போங்கன்னு கூப்பிடுங்க, அன்பா கூப்பிடுங்க. மனைவியா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, மகனா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளையோட இறக்கமாயிருங்க, அன்பாயிருங்க. சின்ன பிள்ளைகளுக்கு சில நேரம் நீங்க அதபுகளை ஒழுக்கங்களை சொல்லி கொடுக்கும் பொழுது மென்மையா சொல்லிக் கொடுங்க. சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது, திடீர்னு கீழே விழுவாங்க, பிறழுவாங்க, ஓடுவாங்க. கூப்பிட்டு அழகா சொல்லிக் கொடுங்க, இப்படி செய்யக்கூடாது, இது பிழை விளைஞ்சா அது கட்டாயம் சொல்லிக் கொடுக்கணும், அழகா சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகளை நாங்கள் கடுமையாக தண்டிக்க போகக்கூடாது, சித்திரவதை செய்ய போகக்கூடாது, ஓங்கி அடிக்கக்கூடாது, உள்ளம் நோகிற மாதிரி நடக்கக்கூடாது. இது ஒரு பகுதி. சின்ன பிள்ளைகள் பேச்சில் ஒழுங்க கடைப்பிடிக்கணும், பிள்ளைகள் அதையும் கவனிக்கணும். அதே மாதிரி மூத்தவங்க அவங்களோட பேச்சு, அவங்களோட விடயங்கள் அதுலேயும் அவங்க கரிசனையோடு நடக்கணும். அதே மாதிரி மூத்தவங்களை கண்ணியப்படுத்தணும். இன்னமின் இஜ்லாலில்லாஹி தஆலா இக்ராமு ஷைபத்தில் முஸ்லிம். முடி பழுத்த ஒரு வயசாளியை கண்ணியப்படுத்துவது அல்லாஹுவை கண்ணியப்படுத்துவதற்கு சமமானது. அல்லாஹுவை கண்ணியப்படுத்துவதிலிருந்தும் உள்ளதுதான் முடி பழுத்தவரை கண்ணியப்படுத்துவது என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ன மின் இஜ்லாலில்லாஹி தஆலா இக்ராமு ஷைபத்தில் முஸ்லிம். முடி பழுத்தவரை கண்ணியப்படுத்துவது அல்லாஹுவை கண்ணியப்படுத்துவதில் இருந்தும் உள்ளது. வஹாமில் குர்ஆன், குர்ஆனை சுமந்தவங்களை கண்ணியப்படுத்துறது, குர்ஆனை சுமந்தவங்களை கண்ணியப்படுத்துறதும் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதில் இருந்தும் உள்ளது என்பதாக ஸல்லல்லாஹு சொன்னாங்க. ரவாஹு அபூ தாவூத் பி இஸ்னாதின் ஸஹீஹ். அறிவிப்பாளர் வரிசை தரமாக ஆதாரபூர்வமாக வந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விஷயத்தை நாங்கள் கவனமாக இருக்கணும். பேச்சுக்கள் அருவருப்பாக பேசுறது, கெட்ட குணத்தோட, கெட்ட அருவருப்பான குணம், அடுத்தவங்களை பற்றி புறம் பேசுறது, அடுத்தவங்களை தட்டணும், மட்டம் தட்டணும், அடுத்தவங்களை இழிவாக்கணும், அடுத்தவங்களை தூக்கி எங்கேயாவது போற்றணும், அவனுக்கு இல்லாமல் ஆக்கணும், அவனை முன்னேற விடக்கூடாது, அல்லது அவனை குறை கண்டுபிடிச்சி அவனை தொலைக்கணும் என்றெல்லாம் யார் நினைக்கிறார்களோ, யார் முயற்சிக்கிறார்களோ, யார் அந்த குணத்துக்கு அடிமையாக இருக்கிறார்களோ, அதுக்கு சில பேர் எடிக்ஷன், அதாவது அது ஒரு அவங்க அடிமையாக இருக்கிறாங்க அந்த குணத்துக்கு. சில ஒவ்வொருத்தரும் போதைக்கு அடிமையாகிற மாதிரி அதுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் சொல்லவில்லை, ரசூலா சொன்னாங்க. இது நரகவாசிகளுடைய பண்பு, அசிங்கமான குணம், அருவருக்கத்தக்க குணம், அசிங்கமான அருவருப்பான வார்த்தைகள், பேச்சுக்கள் நரகவாசிகளுடைய பண்பு. இது எத்தனாவது? 10வது. ஏற்கனவே 5 சொன்னேன், இப்போ இது 10. இது 10. கடைசியாக நரகவாசிகளுடைய பண்பு சம்பந்தமாக நேரடியாக அவங்களே சொல்றது அல்லாஹ் ரிப்போர்ட் பண்றான். அவங்க சொல்றதை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அப்படி சொல்றான். அது நம்ம அண்மையில் ஓதணும் கியாமுல் லைல். என்ன விஷயம்? ஃபீ ஜன்னாத்தி யதஸாஅலூன் அனில் முஜ்ரிமீன் மா ஸலகக்கும் ஃபீ ஸகர். ஏன் நரகத்துக்கு நீங்க வந்தீங்க கேட்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, அப்ப இதுல தொழுகையை பத்தி நம்ம வரையிலேயே, நரகவாசிகளுடைய பண்பில, நரகவாசியுடைய பண்புல தொழுகையை விடுறதை பத்தி வரையிலேயே நம்ம யோசிப்போம். இப்ப எத்தனை? இது 11வது. மா ஸலகக்கும் ஃபீ ஸகர். இந்த சகர்ன நரகத்துக்கு நீங்க சூரா அல் முத்தஸிர் எடுத்து பாருங்க.
அல்லாஹ் அதை பத்தி சொல்றான், சக்கர் நரகத்தை பத்தி சொல்றான். அப்ப ஃபீ ஜன்னாத்தின் யதசாலூன், சொர்க்கத்துல இருந்து நரகவாசிகளும் சொர்க்கவாசிகளும் பேசிக்கொள்வார்கள். சொர்க்கத்துல இருப்பாரு, திடீர் நரகவாசிகள் தெரிவாங்க, பேசுவாங்க. குர்ஆன்ல சொல்லணும் அனில் முஜ்ரிமீன், முஜ்ரிம்களை பத்தி. முஜ்ரிம்கள் பாவிகள்கிட்ட கேட்பாங்க, மா சலக்கக்கும் ஃபி சக்கர், நீங்க இந்த சக்கர் நரகத்துக்கு ஏன் வந்தீங்க, உங்களை இந்த நரகத்துக்கு கொண்டு வந்தது எது? அவங்க சொல்லுவாங்க, காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழக்கூடியவர்களா இல்லை, தொழுகை இல்லை. தொழுகை இல்லைன்னா அவர் நரகவாசி. 5 நேர தொழுகை இல்லை, அதனால கியாமுல்லைலுக்கு இவர் வரையில, இவர் நரகவாசி, அப்படி போட்டுறாங்க அந்த லிஸ்ட்ல. அது சுன்னா. 5 நேர தொழுகை தான், தொழுகண்டா 5 நேரம் தான் ஃபர்த். அதை விட்டா கேள்வி கணக்கு இருக்குது. அடுத்ததெல்லாம் மேலதிகமாக நன்மை கிடைக்கிற விஷயங்கள் விளைஞ்சா. ஒரு ஆள் சுன்னத் தொழுகைன்னு சொல்லி அவர் என்ன சுன்னத் தொழுகை இல்லை, அந்த கேள்வி யாரும் கேட்கலாது. அல்லாஹ் தாலா அப்படி ஒரு கேள்வி கேட்க மாட்டான், ஏன் சுன்னத் தொழுகைன்னு விளையதா. ஆனா நன்மை நிறைய கிடைக்கும் தொழுதா. அல்லாஹ் கேட்காத கேள்வியை நம்ம உலகத்துல கேட்க பார்க்குறோம். அவர் சுன்னத் தொழுகை என்ன, ஏன் நமக்கு இது அல்லாவே கேட்க மாட்டேன், நீ எந்த கேட்கணும்? அப்ப மா சலக்கக்கும் ஃபீ ஸகர் காலூ லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இல்லை. தொழுகை யாரிடம் இல்லையோ, 5 நேர தொழுகையை தொலைலையா அவன் காஃபிர். 5 நேர தொழுகை வேண்டும் என்று மனமுரண்டாக அறிந்தும் தெரிந்தும் அவர் விடுறாரு, அது காஃபிர், நரகவாசி. தொழுகை இல்லை என்றால், யாரிடம் தொழுகை இல்லையோ, அது உங்களோட வாப்பாவா இருந்தாலும் சரி, உம்மாவா இருந்தாலும் சரி, மகனா இருந்தாலும் சரி, மகளா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, காலூ லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இல்லை. தொழுகை இல்லைன்னு சொன்னா அவர் நரகவாசி. அல்லாஹு தஆலா இதை சொல்றான், வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் உணவு கொடுக்கவில்லை. இதுல முதலாவது ஜகாத், சதகா. ஜகாத் கடமையை நிறைவேற்றவில்லை, நாங்க மக்களுக்கு உணவு கொடுக்கவில்லை. ஒரு மனிதன் கஷ்டப்படுறதை பார்த்து கொஞ்சம் சரி மனசு இழகவில்லை, கல் மனசோட இருக்கிறோம். பாருங்க, ஒரு மனிதன் உணவு கொடுக்கிறது என்பது அல்லாஹ்வுடைய அன்புடைய அடையாளம் சகோதரர்களே. ஒரு மனிதனுக்கு உதவி செய்யறது ஒரு அன்புடைய அடையாளம். அல்லாஹ்வுடைய அன்பு இருந்தா கொடுப்பான். ரப்புக்காக கொடுக்கிறேன். அல்லாஹ்வுடைய அன்பினால் அவர்கள் உணவு கொடுப்பார்கள். மிஸ்கீன்களுக்கு கொடுப்பாங்க, அனாதைகளுக்கு கொடுப்பாங்க, சிறை கைதிகள் கொடுப்பாங்க. அப்ப உணவு கொடுக்கணும், பிற மனிதனுக்கு ஜகாத் கொடுக்கணும், சதகா, பிற மனிதனுடைய ஹக்க நிறைவேற்றுவாங்க. வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன் என்ன, மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுக்கலனா என்ன, இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகரா வல் மசாகீன். மிஸ்கின்களுக்கு உணவு கொடுக்க இல்லை, நாங்கள் மிஸ்கின்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு அவங்களுடைய ஹக்க கொடுக்க இல்லை. தொழுகை இல்லை, ஜகாத் இல்லை. வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன் வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன், நாங்கள் வீணர்களோடு சேர்ந்து வீணா தெரிஞ்சோம். நரகவாசியுடைய பண்பு சகோதரர்களே. சொர்க்கவாசிகள் வீணான விஷயங்கள்லேருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வாங்க. நரகவாசிகள் வீணா பேசுறது, கதைக்கிறது, நேரத்தை வீண்விரயப்படுத்துறது, வீண்விரயமாக நேரத்தை வீண்விரயப்படுத்துறது. சும்மா ஒரு மணித்தியாலும் 2 மணித்தியாலும் சர்வ சாதாரணமாக சம்மந்தமே இல்லாமல் பேசிட்டு இருப்பாங்க. ஒரு படத்தை பற்றி பேசுவாங்க. சிலருக்கு ஒரு பெரிய நோய் வந்திருக்கிறேன்டா இந்த அரசியல் சும்மா பேசுறது, அவருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. சும்மா அந்த நாட்டில் இப்படி, இந்த நாட்டில் இப்படி, அங்கே இப்படி, இங்கே இப்படி, என்ன பிரயோசனம் இருக்குது? சிலருக்கு காலையிலேருந்து ஒரு 5 மணித்தியாலும் 6 மணித்தியாலும் நியூஸே பார்த்துட்டு இருப்பாங்க. பார்க்குறதுல 5 மணித்தியாலும் பார்த்தா அதில் எப்படியும் ஒரு 2-3 மணித்தியாலும் பொய் தான், பொய் நியூஸ். ஏன்னா கிடைக்கிற யூடியூப்ல கிடைக்கிறது அவனுக்கு வியூஸ் வரணும், சப்ஸ்கிரைபர்ஸ் கூடணும், லைக் வரணும் என்பதுக்கு அவன் பேசுறான். இது நாமளும் மண்டை ஆட்டி நியூஸை கேட்டு வீண். குர்ஆனை ஓதுங்க, அதுதான் வார்த்தைகளில் உண்மையானது. குர்ஆனை ஓதுங்க, தர்ஜமா படிங்க, தஃப்சீரை படிங்க, நேரத்தை வீண்விரயம் செய்யாதீங்க. சிலாக்கள் அதுக்கு அடிக்ஷன் ஆகிருக்கிறாங்க. அந்த நியூஸ் பார்க்குற நியூஸ் அது மட்டும் இல்லை, அதை பார்க்கறது இவர் கொஞ்சம் பார்க்குற, அவர் கொஞ்சம் பார்க்குறது, கதையை போட்டு உட்காந்தா 2-3 மணித்தியாலும் சும்மா பேசிட்டு இருப்பாங்க. ஏன் சகோதரர், இது தேவையில்லை. ஒரு ஹதீஸை பேசுங்க, தஃப்சீரை பேசுங்க, ஃபிக்ஹ் பேசுங்க, மார்க்க விஷயங்களை பேசுங்க. மனுஷன் அடிப்படையில் ஏதாவது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுறது வேற விஷயம். சும்மா மணிக்கணக்கில் அவர்கிட்ட கேட்டால் அவருக்கு ஜுஸ் அம்மையில் ஒரு 5 சூறா பாடம் இல்லை. ஆனால் உலகத்தில் அந்த நாட்டில் என்ன நடந்தது, இந்த நாட்டில் என்ன நடந்தது, 1974 என்ன நடந்து தெரியுமா, 85 என்ன நடந்து தெரியுமா, 86 என்ன நடந்தது எல்லாம் தெரியும். நீங்கள் கொஞ்சம் இதா சுல்சிலத்தில் அறுது சில்சால அந்த சூறாவை கொஞ்சம் ஓதுங்கட்டா மேலைங்களையும் பார்க்குறாரு. அப்போ நாளைக்கு அல்லாஹ் கூப்பிட்டு 1999 என்ன நடந்து நான் கேட்பான். இது நரகவாசியோட பண்பு சவர்களே. வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன், என்னோட கோச்சிருவானா, கோச்சலும் பரவாயில்லை. அல்லாஹ் சொல்றான், வீணா நேரத்தை கழிக்கிறது, சும்மா பேசுறது, சும்மா கதைக்கிறது, சும்மா மணிக்கணக்கில் ஒரு 10 மணித்தியாலும் பார்ப்பாங்க, 8 மணித்தியாலும் ஒரு மெச்சை பார்க்கறது,
ஒரு போல் மிஸ் ஆகப்படாது. 39வது ஓவரில் 4வது போல் எப்படி தெரியுமா? அதை பெருமையாக பேசுறது. அவரும் 5வது போல் எப்படி? ஏன் இது உங்களுக்கு வீண்? வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன். அதே மாதிரி தான் வகுன்னா நுகذிபு பியௌமித்தீன். நாங்கள் மறுமை நாளை பொய்ப்பித்து கொண்டிருந்தோம். இப்போ இது மறுமை நாளை நேரடியாக பொய்ப்பிச்சா காஃபிர், மறைமுகமாக பொய்ப்பிக்கிறது. தொலை வாங்கன்னு கூப்பிட்டு அவர் பேர் அப்துல்லா தான். என்ன பாய் நீங்களும் தொழுறீங்க நானும் தொழுறேன், என்ன பிரயோசனம்? அவர் மறைமுகமாக பொய்ப்பிக்கிறார், நேரடியாக அவர் பொய்ப்பிக்கிறார், செயலால பொய்ப்பிக்கிறார். சில கட்டங்களில் அல்லாஹு தாலாவை பற்றி அவருக்கு வர எண்ணங்கள் தப்பா வரும். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு அமல் செய்கிறோமே, நமக்கு உண்மையில் இதெல்லாம் குர்ஆன்லாம் இருக்குதா, ஹதீஸ்லாம் இருக்குதா, கபருக்குள்ளே வச்சா கபர் வேதனை எல்லாம் இருக்குமா, இதெல்லாம் சும்மா உண்மையா பொய்யா? சைத்தான் அப்படியே கூட்டிகிட்டு போய் கடைசியில் நாத்தியனாக்கி விட்ருவான். நவுது பில்லா. அதனால் அறிஞர்களோட அறிவோட குர்ஆனோட ஹதீஸோட நெருக்கமாக இருக்கணும். கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா சைத்தான் அழுத்துட்டே போயிடுவான். அப்போ நாங்கள் மறுமையை பொய்ப்பித்தோம். என்ன? எனக்கு தொழுக கடமைன்னு தெரியும், நான் தொலை இல்லை. எனக்கு நோன்பு கடமைன்னு தெரியும், நான் நோன்பு பிடிக்க இல்லை. மார்க்கத்தை படிக்கிறது கடமைன்னு தெரியும், படிக்க இல்லை. நாங்கள் வகுன்னா நுகذிபு பியௌமித்தீன் ஹத்தா அதானல் யகீன். மௌத்து வரும் வரை இப்படியே இருந்தோம் நரகவாசிகள் சொல்லுவாங்க. அப்போ எனக்கு அன்புக்குரிய சகோதரர்களே, மேலே சொன்ன 5 விஷயம், இப்போ சொல்லப்பட்ட விடயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் கவனத்தில் கொள்ளணும். இந்த எல்லா விடயங்களும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குமாக இருந்தால் அவன் நரகத்தை நோக்கி போறான். மேலே உள்ள பண்புகள் 1-2 என்கிட்ட இருக்குதா, நீங்கள் முஹாசபா செஞ்சு அதிலிருந்து விடுபட்டு நான் சொர்க்கவாதியா வாழணும், சொர்க்கவாசியா மாறணும் என்றா நாங்கள் முயற்சி செய்யணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நரகவாசியுடைய பண்பு நான் மாற்றிக்கொள்ளணும். பார்த்தீங்களா, அப்படி பேசுகிறாங்க, இப்படி பேசுகிறாங்க, அப்படி சொல்கிறாங்க, நான் என்ன நிரபராதியாக ஆக்க முயற்சிக்க கூடாது. நான் என்னட்ட இருக்குதா, அல்ஹம்துலில்லாஹ், நான் தவற உணர்றேன், மாற்றிக்கொள்றது தான் எங்களோட அடிப்படை சகோதரர்களே. நானும் தான் நீங்களும் தான். நாங்கள் மாறாத வரைக்கும் அல்லாஹ் மாற்ற போறதில்லை. நாங்கள் உணராத வரைக்கும் அல்லாஹு தாலா, நாங்கள் உணர்ந்து செயல்படாத வரைக்கும் அல்லாஹ் எங்களை மாற்ற போறதில்லை. எனவே அடிக்கடி கேட்கிற உபதேசங்களை எங்களோட உள்ளத்துக்கு கொண்டு வரணும், எங்களோட வாழ்க்கையில் அதை மாற்றணும். எப்போ மௌத்து வரும், என்ன நடக்கும்னு தெரியாது. போன வருஷம் எங்களோட இருந்தவங்க கபருக்கு போயிட்டாங்க. அடுத்து எனக்கோ உங்களுக்கோ ஷவ்வால்லையோ துலிஜாவிலையோ முஹர்ரத்திலையோ கபருக்குள்ள போற யாருக்கு தெரியும்? என்ன பெருமையில இந்த வஞ்சகத்தில் பொறாமையில இருந்து என்ன பிரயோசனம் சகோதரர்களே? குடும்ப உறவை துண்டிச்சு வாழ்றோம், கேட்டா பெருமை. லா யதுகுல் ஜன்னத காத்தியா, லா யதுகுல் ஜன்னத காத்தி. உறவை துண்டிக்கிறவர் சொர்க்கம் செல்ல மாட்டார். லா யதுகுல் ஜன்னத கத்தாத். கோல் சொல்லுவோர் சொர்க்கம் செல்ல மாட்டார். லா யதுகுல் ஜன்னத கத்தாத். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் யோசிக்கணும், இந்த வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை, கொஞ்சம் குறுகிய கால வாழ்க்கை, அதில் என்ன பெருமை, என்ன பொறாமை, ஏன் சண்டை? மௌத்தா கூட எல்லாம் முடிஞ்சுது. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, கிடைக்கிற சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். இந்த மோசமான பண்புகளில் இருந்து விடுவித்து நல்ல பண்புகளை, சொர்க்கவாசிகளுடைய பண்புகளை நாங்கள் கொண்டு வந்து சொர்க்கவாசிகளாக வாழ்ந்து சொர்க்கவாசிகளாக மரணிக்க முயற்சிப்போம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொர்க்கவாசிகளுடைய இதே மாதிரி நரகவாசிகள்கிட்ட இருக்கிற பண்பை பார்த்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் நாளைக்குரிய தொடர் சொர்க்கவாசிகள்கிட்ட இருக்கிற பண்புகள், அதை இன்ஷா அல்லாஹ் படித்து அதை எங்களோட வாழ்க்கையில் கொண்டு வருவோம். அல்லாஹு தாலா நம்ம எல்லோரையும் நரகத்திலே இருந்து பாதுகாத்து சொர்க்கவாசிகளாக அல்லாஹு தாலா நம்ம எல்லோரையும் மாற்றி அருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.